ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கேரட் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கேரட் பொரியலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துருக்கேன். இதை 3 இன்க்ரீடியன்ஸுமே நல்லா பொரிஞ்சு நல்லா செவந்து வரட்டும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக நான் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பாதி பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் இந்த ஸ்லைசரில் தான் கேரட்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணாது, ஓரளவுக்கு திக்காக இருக்கும். வெங்காயம் பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் கேரட் இந்தளவுக்கு நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது இதோட சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட கேரட் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் கிரேட் பண்ணிடாதீங்க கேரட்டை. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இது புளி குழம்புக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளருக்கும் கம்மியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் இது மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அப்போ கேரட் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ நான் ஒரு 4 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஏற்கனவே இப்போ திக்காக நம்ம கேரட் கட் பண்ணோன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். நம்ம கொஞ்சம் தின்னாக தான் இதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது பாசிப்பருப்பு வேக வச்சு கூட இது செய்யலாம். ஆனால் நீங்கள் இப்படி செய்யும் போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். இது 5 நிமிஷம் கூட ஆகாது செய்கிறதுக்கு. இந்த வேகிற டைம் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கும். மற்றபடி இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ கேரட் வெந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடணும். எப்போ எந்த பொரியலுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்தாலும் கூட கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் சேர்க்கணும். இப்போ 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய், அந்த பின்னாடி இருக்க கருப்பு இல்லாமல் நல்லா வெள்ளையாக துருவிக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கேரட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்கணும் கேரட். இந்த மாதிரி பொரியல் செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி கேரட் பொரியல் செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் கூட இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.